கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஷீஸ் வெரி சில்ட் அவுட். அதனால எதுவுமே பயங்கரமாக கத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஆர்கியூமெண்ட் சண்டைலாம் வரும். எல்லா அம்மா பொண்ணுக்குள்ளேயும் சண்டை வரும். அண்ட் எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சின்ன வயசில் வந்து கேட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே என் அண்ணன் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பெஸ்ட் ஃபேவரட். அதுக்கப்புறம் தான் நான் லாஸ்ட் கேட்டகரி நம்பர் 2. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்போசிட், நான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் என் அண்ணன். அப்படி ரம்யா சொல்கிற மாதிரி எனக்கு சன்னு தான் ரொம்ப வசதி, டாக்டர் இதெல்லாம் கிடையாது. 2 பேருமே போத் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். ரம்யா 10th படிக்கும்போது 12th படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. வீட்டில் ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. எனக்கு லேண்ட்லைன் அடித்து நான் ஏதாவது பேசினா டக்குன்னு டிஸ்கனெக்ட் பண்ணணும். செல்ஃபோனையாவது நம்ம சவுண்ட் இல்லாத வச்சுக்கலாம். லேண்ட்லைன் அடிக்கத்தானே அடிக்கும், அடித்தாலே கோவம் வரும். இப்போ நாங்கள்லாம் தூங்கக்கூடாது, நீ எல்லாம் தூங்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன் நீ தூங்குறியே அப்படிம்பாங்க. நீ படிச்சா நானே பரீட்சைக்கா படிக்கிறேன், நீ பாட்டுக்கு படி அப்படின்னா எல்லாம் நீ முடிச்சுக்கோ அப்படின்னா எனக்கு படிக்கிற. நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோங்கும் போது நம்ம பேர்டன் வந்து ஷேர் பண்ணோம்ல தானே ஃபேமிலி. எனக்கு எக்ஸாம் மாதிரி நான் டென்ஷனா இருப்பேன். என்னடா நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அது மாதிரி சொல்றாங்களேன்னு நினைச்சுப்பேன். நீ பேசாம படிக்காத, நீ பேசாத, யார்ட்டையும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பேசாத, இப்பதான் சமயம் பார்த்தியா, நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னோட உட்காந்துக்கோ, அப்பதான் எனக்கு படிக்கிற மூடு வருது. இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒரு இப்படி இருக்கா சொல்றாங்களேன்னு நினைச்சுப்பேன்.